السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இரண்டு நபிமாருடைய மனைவிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லூத்துடைய மனைவி, லூத் நபி அவருடைய மனைவியும், நூஹ் நபி அவருடைய மனைவியும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த செய்திகள் சம்பந்தமாக, அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலாக இரண்டு பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். 66வது அத்தியாயத்தில் கடைசி வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதிலே அந்த பெண்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்கள் இரண்டு பேரும், அந்த பெண்கள் இரண்டு பேரும் யாருக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களுக்கு. உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ்தான் கடவுள், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற இந்த இறை நம்பிக்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இரண்டு பெண்களை அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனத்தில் சொல்றான். அதில் முதலாவதாக அல்லாஹ் பேசும் பொழுது அந்த 66வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். அதற்கு முன்னாடி கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. ஏராளமான சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சோதனைகள் என்பது பலவாறாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நாம் சோதிப்போம் என்று நினைக்கிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தினால உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, உங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும் என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த சோதனைகள் சம்பந்தமாக சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல, இந்த சூரத்து தஹ்ரீம்ல, இந்த 66வது அத்தியாயத்துல அல்லாஹ் இந்த பெண்களை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அந்த 11வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَتَ فِرْعَوْنَ إِذْ قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِنْ فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அதாவது இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ் என்ன செய்றான் இந்த இடத்துல சொல்றான். ஃபிரௌன் யாரு, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருந்தான் என்பதை குர்ஆன் பேசுகிறது. கால அனா ரப்புக்குமுல் ஆலா, அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னா, நான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை அவன் என்ன செஞ்சான்? அவன் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு மன்னனாக இருந்து மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஒரு போக்கை அவன் கையாண்டான். அதுல உச்சகட்டம் தான் என்னது? அனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் என்ன செய்றான் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்றான்? அல்லாஹ் தூதரா அனுப்புறான். மூசா அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபிரௌன் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான், இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், பனி இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், நீங்க அவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க? ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுங்க, அந்த பனி இஸ்ரவேலர்களை உங்களிடத்த நீங்க விட சொல்லுங்க என்று ரெண்டு விதமான பிரச்சாரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க.
அவன் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தான்னு சொன்னா, அதாவது இவனை எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சும்மா விட்டுற மாட்டான். கடுமையான ஒரு போக்கு. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல சர்வாதிகார ஆட்சி செய்யக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இவர்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஃபிரௌன் ஒரு கொடுமையான ஒரு மன்னனா இருந்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனத்தை ஏகத்துவம் எடுத்து சொல்றாங்க, நீ கடவுள் இல்லைங்கிறாங்க. இந்த அகிலத்தை படைத்த இறைவனாக அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்கிறார்கள். இந்த பிரச்சாரம், மூசா நபியுடைய பிரச்சாரம், ஃபிரௌனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சேருது. அவங்க பார்க்குறாங்க, இவன் மனுஷனா இருக்கிறான், இவன் கண்டிப்பா ஒரு காலம் இறைவனா இருக்க முடியாது, இவன் எப்படி இறைவனா இருக்க முடியும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை, அந்த ஓரிரை கொள்கையை அந்த ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை பற்றி ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஆசியா என்று அவருடைய பெயர் வருகிறது, ஆசியா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால் என்ன செஞ்சான் தெரியுமா? ஊர் மக்களை சும்மா விடல, மூசா நபி அவர்களையும் சும்மா விடல. தன்னுடைய மனைவி தன்னை எதிர்க்கிறார் என்று சொன்னால் சும்மா விட்டுருவானா? கடுமையான நெருக்கடி கொடுக்கிறான். எந்த அளவுக்கு நெருக்கடின்னு சொன்னா, அதாவது இவன் அரசன், இவனுடைய மனைவி அவங்களும் அரசியே தான் இருக்க முடியும், அவங்களுக்கு எல்லா சுகமும் இருக்கும், சாதாரண ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க, எல்லா சுகபோகங்களும் இருக்கும். இந்த எல்லா சுகபோகங்களும் என்ன செய்யறான், முதல்ல எடுக்கிறான். அரசிங்கிற ஒரு பட்டத்தை என்ன செய்யறான், நீக்கிறான். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் என்ன செய்யறான், நீக்கிறான். அதனால தான் அவங்க துவா செஞ்சாங்க, இறைவா எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடுன்னு சொன்னா, இந்த உலகத்துல அவங்களுக்கு நிறைய வீடு இருந்திருக்கு, நிறைய வீடு இருந்திருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காயல் பட்டணத்துல நமக்கு ஒரு 10 வீடு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு 10 பெரிய பங்களாக்கள் எனக்கு சொந்தமா இருந்தா நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கையில பிடிக்க முடியாது. இந்த ஊரே சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு அந்தஸ்துல ஃபிரௌனுடைய மனைவி அவங்க இருக்கிறாங்க. ஏராளமான சுகங்கள், ஏராளமான அரண்மனைகள், மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனை எதிர்த்த உடனே என்ன செய்யறான், எல்லாத்தையும் பிடுங்குறான். அதனால தான் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு. இவன் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான், எனக்கு இந்த உலகம் பெருசல்ல, நாளை மறுமைதான், அங்கதான் நான் வாழணும் என்று அவர்கள் செய்த பிரார்த்தனையை முதல்ல என்ன செய்யறான், இந்த இடத்துல சொல்றான். சொல்லிட்டு அவங்க அடுத்து சொல்றாங்க, இறைவா எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு, இவனுடைய நடவடிக்கையிலிருந்து என்னை காப்பாத்தியா அல்லாஹ். இவன் என்ன சும்மா விடல, அந்த வார்த்தை சொல்லல, கடுமையான சித்திரவதை கொடுக்கிறான், கடுமையான நெருக்கடி கொடுக்கிறான். அவங்க சொல்றாங்க, இறைவா இவனுடைய நடவடிக்கையிலிருந்தும் என்னை நீ காப்பாத்து, இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்தும் என்னை நீ காப்பாத்து என்று இந்த அம்மா துவா செஞ்சாங்களா இல்லையா? இதுல உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு படிப்பினை இருக்குது, உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு முன் உதாரணம் இருக்குது. என்ன செய்யற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய நேரத்தில், ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக செயல்படக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் நிலை குலைந்து விடக்கூடாது, இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை மூழ்கி விடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கொள்கையை விட்டு வேண்டாம், இந்த உலகம் தான் நமக்கு பெருசு, ஃபிரௌனை எதிர்த்தன்னு சொன்னா எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறான், நம்ம அந்த கொள்கைக்கு போயிடக்கூடாதுன்னு அவர்கள் போனார்களா? அப்படி போகல. அவர்கள் உறுதியா நின்றார்களா இல்லையா? அந்த உறுதி தன்மையை தான் நினைச்சான் நமக்கு முன்னுதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியா பேசுறான். அதாவது, என் இறைவனே எனக்காக உன்னிடம் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவாயாக, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய நடவடிக்கைகளிலிருந்தும் என்னை நீ காப்பாற்றி, இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்று என்று அவர் தன்னுடைய இறைவனிடத்தில் இறைஞ்சியதை நீங்கள் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் நினைச்சான் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. அந்த இஸ்திகாமத்தோடு அவங்க நினைச்சாங்க, கொள்கையில இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆசியா அம்மா அவர்களிடமிருந்து சொல்லக்கூடிய படிப்பனையா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி, கொண்ட கொள்கையில் உறுதியோடு செயல்படக்கூடியவர்களாக, மனம் தளர்ந்து விடாமல், நிலை குலைந்து விடாமல்,
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையில இஸ்திகாமத்தோடு பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமை நமக்கு என்ன செய்வான்? கண்டிப்பா வெற்றியை தருவான். இது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வே என்ன செய்யறான்? நமக்கு சொல்லி காட்டுறான். படைத்த இறைவன் ஒருவரை முன்னுதாரணமா சொன்னா எவ்வளவு பெரிய இஸ்ஸத்து தெரியுமா? சாதாரண இஸ்ஸத்து இல்லை. இப்ப நாமளே எடுத்துக்கங்களேன், நம்ம வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒருவரை முன்னுதாரணமா எடுத்து காட்டுவோம். ஏம்பா நீ இருக்கிறதா இருந்தா அந்த மாதிரி பையனை மாதிரி நீரு, அவன் எப்படி தொழுகிறான், எப்படி நோன்பு வைக்கிறான், எப்படி சாலிகான பிள்ளையா இருக்கிறான் பாத்தியா இல்லையா, அவனை மாதிரி நீ வந்து என்ன செய்ய நீ இருந்து சொல்லும் பொழுது இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாதாரண ஒரு மனிதன் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம பெருசா பார்க்கிறோம். படைத்த இறைவன் என்ன செய்யறான்? ஃபிரௌனுடைய மனைவி அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அப்ப அந்த கண்ணியத்தை பெறக்கூடிய நிலையில நாம் இருக்கணும்னு சொன்னா நாமும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கொள்கையில உறுதித்தன்மை இல்லை, இஸ்திகாமத்து கிடையாது. இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சினோம், வளைச்சி விட்டுறோம். சாதாரண ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு மௌத்தா இருக்கட்டும், இந்த விஷயத்துல கொள்கையை நம்ம பார்க்க முடியல. எதை நம்ம நேசிக்கிறோம்? இந்த உலகத்தை நேசிக்கிறோம். சூரா ஆலால் அல்லாஹ் பேசுறானே, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்க என்ன செய்றீங்க? இந்த உலகத்தை தான் நீங்க நேசிக்கிறீங்க, இந்த உலகத்தை தான் நீங்க விரும்புகிறீங்க. வல் ஆகிரத்து ஹைரும் வபுக்கா. இந்த உலகத்தை விட மறுமை இருக்கா இல்லையா, அதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்றான்? திருமறை குர்ஆன்ல பாடம் எடுக்கிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கையை, மறுமையுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய நேரத்தில், துன்பங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய இஸ்திகாமத்தோடு பயணம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பா அருள் புரிவான். நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் இருக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட இஸ்திகாமத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.